கைஸ் எஸ்ஆர்எம் ப்ரோ பார்த்தீங்கன்னா புது சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நீங்களே கேட்டவங்க. அக்செப்ட் பண்ணிட்டேன் என்னோடய சேனல் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா என்னால் முடியல, இதை கடந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த சேனலையும் க்ரியேட் பண்ணேன். என்னோடய புது சேனல் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சப்போர்ட்டர்ஸாக இருந்த எல்லோரும் இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி க்ரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கு மேலே யாரோட சேனல்லையும் கமெண்ட்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சேனல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே இதுக்கு மேலே கமெண்ட் வேணாம் நண்பா. ஏன்னா இதை அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட வேலையை குறுக்கிட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இது தப்பு என்னோட தான். அன்னோன்னு ஒரு பர்சனுக்கு ஒரு மேனேஜர் அக்சஸ் கூட பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்க கூடாது. அதுக்கான பரிகாரமாக என் சேனல் இழந்துட்டு நான் தவிக்கிறேன். அவர் என்ன சொல்லணும்னு கேட்டிருப்பீங்க. அவரோட சேனல் பார்த்தலாம் நான் அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் தெரியாமல் பார்த்தாமல் அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியும். அப்புறம் என்ன கைஸ் நம்ம இன்னும் 3K அடிக்க இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் தேவைப்படுது. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்குவாங்க கைஸ். வந்தனா தம்பியா உங்கள் கூட போட்டு நான் நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். பை கைஸ்.